T20 உலகக்கோப்பையின் முதல் போட்டியே பயங்கர அதிர்ச்சி. தலைகீழாக மாறிய ரிசல்ட். இந்திய அணிக்கு கொடூரமான சர்ப்ரைஸ் கொடுத்த கத்துக்குட்டி அணியான அமெரிக்க அணி. அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. இந்திய அணியின் முதல் மேட்சே திடீரென மாறிய ரிசல்ட். அதாவது இந்தியா மற்றும் அமெரிக்க அணிகளுக்கு இடையேயான T20 உலகக்கோப்பை போட்டி இன்றைய தினம் தொடங்கியது. ஆமாங்க, T20 உலகக்கோப்பை தொடர் தற்போது தொடங்கியிருக்கிறது. இந்த தொடரில் இந்திய அணியோடு சேர்த்து மொத்தம் 20 அணிகள் பங்கு பெற்றிருக்கிறது. அப்படியாக பங்கு பெற்ற 20 அணிகளும் 5 அணிகளாக 4 பிரிவுகளாக பிரிந்து விளையாடி வருகிறது. ஏ பிரிவில் 5 அணிகள், பி பிரிவில் 5 அணிகள், சி பிரிவில் 5 அணிகள், டி பிரிவில் 5 அணிகள் என 5 அணிகள் 4 பிரிவில் விளையாடி வருகிறது. இதில் ஏ பிரிவில்தான் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் இருக்கிறது. இன்றைய தினம் இந்த T20 உலகக்கோப்பையும் தொடங்கியது. இன்றைய தினத்தில் மொத்தமாக 3 போட்டிகள் நடைபெற்றது. அப்படி நடைபெற்ற போட்டிகளில் முதல் போட்டியில் பாகிஸ்தான் அணியும் நெதர்லாந்து அணியும் மோதியது. இந்த போட்டியில் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் அணி தோல்வியடைய வேண்டிய சூழ்நிலையில்தான் இருந்தது. ஏனென்றால் கடைசி ஓவரில்தான் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றது. ஏறக்குறைய தோல்வியின் விளிம்பில் சென்ற பாகிஸ்தான் அணி இந்த போட்டியில் ஒரு வழியாக தட்டு தடுமாறி வெற்றி பெற்றது. கத்துக்குட்டி அணியான நெதர்லாந்து அணியும் பாகிஸ்தான் அணியும் மோதிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நெதர்லாந்து அணி 147 ரன்கள் வரை எடுக்க, அதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பாகிஸ்தான் அணி கடுமையாக திணறி நிறைய விக்கெட்டுகளை பறிகொடுத்து கடைசி ஓவர் வரை சென்று போட்டியின் கடைசி ஓவரில்தான் வெற்றி பெற்றது பாகிஸ்தான் அணி. அதனைத் தொடர்ந்து வெஸ்ட் இண்டீஸ் அணியும் ஸ்காட்லாந்து அணியும் மற்றொரு போட்டியில் மோதியது. இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 182 ரன்கள் வரை எடுத்து ஸ்காட்லாந்து அணியை எளிதாக வீழ்த்தியது. இதனால் இன்று நடைபெற்ற இந்த 2 போட்டிகளில் ஒன்றில் பாகிஸ்தான் அணியும் மற்றொன்றில் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கடைசியாக நடைபெற்ற இந்தியா மற்றும் அமெரிக்க அணிகளுக்கு எதிரான இந்த போட்டிதான் ரசிகர்கள் அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்திருந்தது. ஆமாங்க, இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற அமெரிக்க அணி முதலில் பந்து வீசுவதாக முடிவு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்தது இந்திய அணியின் பேட்டிங் வரிசை. கத்துக்குட்டியான இந்த அமெரிக்க அணியிடம் மோதும் போட்டியில் இந்திய அணி சாதாரணமாக 250 ரன்களை கடந்துவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அதுவும் இந்த போட்டியில் இந்திய அணிக்கு முதலில் பேட்டிங் செய்யும் வாய்ப்பும் கிடைத்தது. ஆகவே கண்டிப்பாக இந்த போட்டியில் இந்திய அணி 250 ரன்களை எளிதாக கடந்துவிடும் என்றுதான் எதிர்பார்க்கவும் பட்டது. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் அபிஷேக் சர்மா ரன்கள் ஏதும் எடுக்காமல் முட்ட ரன்னில் அவுட் ஆனார். பின்னர் இவரை தொடர்ந்து வந்த சிவம் தூபே முட்ட ரன்னு, ரிங்கு சிங் 6 ரன்னு, ஹார்திக் பாண்டியா 5 ரன்னு, அக்சர் பட்டேல் 14 ரன்னு என இந்திய பேட்ஸ்மேன்கள் தொடர்ச்சியாக சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழந்து கிட்டத்தட்ட 12 ஓவரிலேயே 6 விக்கெட்டுகளை இழந்து வெறும் 77 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது இந்திய அணி. இதனால் இந்த போட்டியில் இந்திய அணி எதிர்பாராத விதமாக தோல்வியடைந்து விடக்கூடிய சூழ்நிலையும் உருவாகிவிட்டது. ஆனால் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் இந்த போட்டியில் சூப்பராக விளையாடி, நிதானமாகவும் அதிரடியாகவும் விளையாடி 4 சிக்சர்கள் மற்றும் 10 பவுண்டரிகள் என அடித்து 84 ரன்கள் வரை குவிக்க, இவருக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும்படி திலக் வர்மா 25 ரன்கள் வரை எடுத்து கொடுக்க, இதனால் மோசமான நிலையில் இருந்த இந்திய அணி ஒரு வழியாக இந்த போட்டியில் 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. இதன் காரணமாக மிக மோசமான ரன்களில் ஆல் அவுட் ஆக வேண்டிய இந்திய அணி சூரியகுமார் யாதவின் சிறப்பான ஆட்டத்தால் தட்டு தடுமாறி 161 ரன்கள் வரை எடுத்தது. இது இந்திய ரசிகர்களுக்கு ஆறுதலாகவும் இருந்தது. பின்னர் இத்தகைய ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய அமெரிக்க அணியை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமாக விளையாடி இருந்தாலே இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் அவசரப்பட்டு ஆரம்பத்திலேயே அதிரடியாக விளையாட நினைத்து அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து ஓப்பனிங்கிலேயே இவர்களது தோல்வியை ஏறக்குறைய உறுதி செய்துவிட்டனர் அமெரிக்க அணியினர். ஆமாங்க, இந்த போட்டியில் இந்திய அணி 161 ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது. அப்படிப்பட்ட இலக்கை அமெரிக்க அணி நினைத்திருந்தால் நிதானமாக விளையாடி எட்டியிருக்கலாம். ஆனால் ஓப்பனிங்கிலேயே அவசரப்பட்டு தன் தலையில் தானே மண்ணை எள்ளி போட்டு கொண்டது அமெரிக்க அணி.
இதன் காரணமாக ஒரு வழியாக முதல் போட்டியிலேயே வெற்றியுடன் தொடங்கியிருக்கிறது இந்திய அணி. அதிலும் இதுபோன்ற T20 உலகக்கோப்பை போன்ற மிகப்பெரிய தொடர்களில் கத்துக்குட்டி அணிகளுக்கு எதிராக பெரிய அணிகள் விளையாடும் போது, குறிப்பாக இந்த போட்டியில் இந்திய அணி மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுவிட்டால் அது ரன் ரேட் அடிப்படையில் புள்ளிப்பட்டியலில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கக்கூடும். அப்படித்தான் இதுபோன்ற மிகப்பெரிய தொடர்களில் கத்துக்குட்டி அணிகளுக்கு எதிராக மிகப்பெரிய அணிகள் விளையாடும் போது அனைத்து மிகப்பெரிய அணிகளும் அந்த ஒரு அதிரடியை கையாளும். இதுபோன்ற கத்துக்குட்டி அணிகளுக்கு எதிராக நிறைய ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுவிட்டால் ரன் ரேட்டில் பலமாக மாறிவிடலாம். அப்படி இருக்கும்போது இதுபோன்ற போட்டியில் மிகப்பெரிய வெற்றியை இந்திய அணியும் அடையும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்தபோது பேட்டிங்கில் கொஞ்சம் அவசரப்பட்டு இந்திய அணி இந்த போட்டியில் மிகப்பெரிய அளவில் சொதப்பியிருந்தது. ஆனாலும் ஏதோ தட்டு தடுமாறி இந்த போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டது இந்திய அணி. அதே சமயம் நெதர்லாந்து அணிக்கு எதிராக இன்றைய போட்டியில் பாகிஸ்தான் அணி திணறிய அளவுக்கு இந்த போட்டியில் இந்திய அணி ஒன்றும் அவ்வளவாக திணறவில்லை. அதே சமயம் நெதர்லாந்து அணியை விட பல மடங்கு பலம் வாய்ந்த அணிதான் அமெரிக்க அணி. ஆகவே இந்திய அணியின் இன்றைய ஆட்டம் என்பது இந்திய அணிக்கு நிகரான ஆட்டமில்லை என்றாலும் கூட பாகிஸ்தான் அணி இன்று விளையாடிய போட்டியை ஒப்பிட்டு பார்த்தால் இந்திய அணி சிறப்பாக விளையாடி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதனால் ஏ பிரிவில் இந்த T20 உலகக்கோப்பையில் முதல் வெற்றியை பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை இந்திய அணி தக்க வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எப்படியும் இந்த குரூப் சுற்றுகளை பொறுத்தவரையில் ஏ பிரிவில் இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும். மற்ற அணிகளான நமீபியா, நெதர்லாந்து, அமெரிக்கா போன்ற அணிகள் இந்த சுற்றிலிருந்து வெளியேறிவிடும் என்றுதான் எதிர்பார்க்கவும் படுகிறது. ஆனால் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் அமெரிக்க அணி, நமீபியா அணி போன்ற ஏதேனும் ஒரு அணிக்கு எதிராக தோற்றால் கூட இந்த குரூப் சுற்றிலிருந்து பாகிஸ்தான் அணி வெளியேறுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு காரணம் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் சமீப காலமாக கொஞ்சம் சுமாரான ஆட்டத்தை தான் ஆடி வருகிறது. அதே சமயம் இந்த T20 உலகக்கோப்பை தொடர் என்பது இந்தியாவில் வைத்து வேறு நடைபெறுகிறது. அதாவது இந்தியாவிலும் இலங்கையிலும் வைத்து நடைபெறுகிறது. அப்படி இருக்கும்போது இந்திய மண்ணில் நடைபெறும் போட்டிகளில் பாகிஸ்தான் அணி கத்துக்குட்டி அணிகளுக்கு எதிராக தோல்வியடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இந்திய மண்ணில் நடக்கும் தொடர் இது என்பதால் பாகிஸ்தானுக்கு கூடுதல் சிக்கலாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பாகிஸ்தான் அணியின் செயல்பாடுகள் இந்த தொடரில் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்பதை விட இந்திய அணியின் இன்றைய போட்டியில் விளையாடிய விளையாட்டை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் ஓப்பனிங் இறங்கிய இசான் கிசான், அபிஷேக் சர்மாவில் தொடங்கி அடுத்தடுத்து களமிறங்கிய அனைத்து பேட்ஸ்மேன்களும் இன்றைய போட்டியில் அவசரப்பட்டு விளையாடி அவுட் ஆகி சென்றனர். இதேபோல பாகிஸ்தானுக்கு எதிராக நடைபெறும் போட்டியிலும் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் இத்தகைய அணுகுமுறையை கையாண்டால் அது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறிவிடும். ஆகவே என்னதான் சொந்த மண்ணில் இந்த தொடர் நடைபெறுகிறது என்ற அட்வான்டேஜ் இருந்தாலும் கூட அதே சமயம் தற்போது இருக்கும் இந்திய இளம் அணி அதிரடிக்கு பேர் போன அணியாக இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் ஒரு சில போட்டிகளில் நிதானமாக விளையாடி வெற்றிகளை குவிப்பதுதான் இந்திய அணிக்கு நல்ல விதமான தொடக்கத்தை கொடுக்கும். அப்படியாக ஆரம்பத்தில் 2-3 போட்டிகளில் வெற்றிகளை குவித்துவிட்டு போக போக அதிரடியாக விளையாடி இந்திய அணி முயற்சி செய்யலாம். ஆகவே இன்று நடைபெற்ற அமெரிக்க அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியின் அணுகுமுறை எப்படி இருந்தது என்பதை பற்றியும், இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்த போட்டிகளில் எப்படி எதிரணி பவுலர்களை கையாள வேண்டும் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.